கெஸ்ட்டு யாராச்சும் வந்துட்டாங்கன்னா இப்போ வீட்டில் ரஸ்க்கு மட்டும் இருந்தால் போதுங்க. கண்டிப்பாக இந்த ஹல்வா செஞ்சு கொடுத்து பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ரஸ்க் ஹல்வா செய்யலாமா? செய்கிறதுக்கு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு, நெய் நல்லா காஞ்சதும் இது கூட உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பாதாம் தான் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சமான நட்ஸ் எவ்வளோ வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வறுத்த நட்ஸை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு, அதே பாத்திரத்தில் 4 போல் ரஸ்க்கு துண்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அந்த நெய் கூடயே சேர்த்து நல்லா லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கோங்க. ரஸ்க்கு பொடி எல்லாமே நல்லா நெய்யை அப்சர்வ் பண்ணி உறிஞ்சி வந்ததும் இப்போ இது கூடவே ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இது வந்து காய்ச்சி ஆற வச்சுருக்க பால் தான். பால் சேர்த்ததும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ 1 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தால் இந்த மாதிரி நல்லா கட்டியாகி வந்துடும். ஸோ இது கூட வந்து நம்ம ஸ்வீட்காக ஒயிட் சுகர் தான் 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒயிட் சுகர் சேர்க்க விருப்பம் இல்லைனா நாட்டு சக்கரை இல்லாட்டி வெள்ளத்தூள் கூட சேர்த்துக்கோங்க. சக்கரை சேர்க்கும் போது அடுப்பு கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், இல்லாட்டி சக்கரை கரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் கருகுன வாசனை தான் வரும். இப்போ சேர்த்துருக்க சக்கரை நல்லா மெல்ட் ஆகி இந்த மாதிரி நல்லா திரண்டு வந்துடும். இது கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்க நட்ஸும் சேர்த்து 1 நிமிஷம் போல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பேனில் ஹல்வா நல்லா ஒட்டாமல் வெந்து வந்ததும் இது கூடவே இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நெய் சேர்த்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. இதில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற நெய் எல்லாமே வெளியே வந்துடும். அவ்வளோதான். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா சுடு சுடு எடுத்து சர்வ் பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும் ரஸ்க் ஹல்வா. ஸ்வீட் கிரேவிங்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கடையில் போய் இனிமேல் வாங்கி சாப்பிடாம ஸோ இந்த மாதிரி ரொம்ப நேரம் கிச்சனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் ஈஸியாக செய்கிற மாதிரி ரஸ்க் ஹல்வா பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாயில் வச்சதுமே கரைஞ்சி ஓடி போச்சு. ஸோ இந்த ஹல்வா என்னோட ரீசெண்ட் டேஸில் ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.